வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்கும் ரொம்பவுமே நன்றிங்க. ஸோ நம்மளோட சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் சயின்ஸ்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இன்னைக்கு கேட்கப்பட்ட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 13 to 2023 ஆஃப்டர்நூன் செஷன்ல கேட்கப்பட்ட ஒரு 60 கொஸ்டின்கான ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கான பிடிஎஃப் லிங்க் எல்லாமே ஆல்ரெடி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துட்டேன். எல்லா கொஸ்டின் பேப்பர் as well as டென்டேட்டிவ் ஆன்சர் கீ நான் கொடுத்துட்டேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, சில கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியும். அதுல இருந்து திருப்பி நம்மளுக்கு ரிப்பீட் ஆச்சுன்னா நம்மளுக்கு அதை இம்பார்ட்டன்டா கொடுத்து படிக்க முடியும். அந்த ஒரு ரீசன். இன்னொன்று டென்டேட்டிவ் ஆன்சர்லயும் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு. ஸோ அதுக்காக நான் ஒன்னொன்னு தேடி தான் உங்களுக்காக இந்த வீடியோ ரெடி பண்ணி போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்மளோட சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட வீடியோஸ் எல்லாத்துக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா எல்லாருமே டெட்டுக்கான ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி நோட்டிபிகேஷன் வந்துருச்சு, ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹார்ட்லி நம்மளுக்கு ஒரு 10 days இருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம், ஹார்ட்லி. ஸோ இந்த டைமை வேஸ்ட் பண்ணாம ரிவிஷன் பர்பஸ்க்கு கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணிடுவோம்னா படிச்சிருவோம், ஆனா ரிவிஷன் பண்ணாததுனால இதுவா அதுவா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்லயே இருப்போம். ஸோ நீங்க படிச்சது எல்லாத்தையுமே தயவு செஞ்சு ரிவிஷன் பண்றதுக்கான டைமா இந்த ஒரு 10 days நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ எதெல்லாம் இம்பார்ட்டன்டா படிக்கணுமோ அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. சரி, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். So first question பாருங்க, which of the following is correctly paired? சரியான ஒன்றை தேர்வு செய்ய. இந்த நாலுல சரியான ஒன்று எதுன்னு கேக்குறாங்க. எதுனா Woods Dispatch 1854. Woods கல்வி அறிக்கை 1854ல ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த மீதி 3 தவறு. அதுக்கான காரணம் என்னன்னா, அதுல கொடுக்கப்பட்டுள்ள அந்த இயர் தான். சோ அதுக்கான கரெக்ட் இயர் என்னன்றதையும் நீங்க மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ட்ரோடியூஸ் இங்கிலீஷ் எஜுகேஷன். இங்கிலீஷ் எஜுகேஷன் யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுன்னா மேக்குலே. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நம்மளுக்கு கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். நீங்க கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னாலே கண்டிப்பா ஒரு ஹார்ட்லி ஒரு 10 கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்கப்பட்ட கொஸ்டினை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணியோ இல்ல அந்த ஆப்ஷன்ஸ்ல இருந்தோ எடுத்து ஒரு கொஸ்டினா நம்மளுக்கு மேக் பண்ணிருப்பாங்க. நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து அனலைஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இன்ட்ரடியூஸ் இங்கிலீஷ் எஜுகேஷன் எந்த இயர் அப்படின்னு கேட்கறாங்க. எந்த இயர்னா 1835. ஓகேங்களா, 1835. அண்ட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எப்போது வந்தது அப்படின்னு சொல்றாங்கன்னா 1857. ஓகேங்களா, 1857. அண்ட் சர்ஜென்ட் ரிப்போர்ட் எப்போதுக்கு வந்தது அப்படின்னா 1944. ஸோ அதனாலதான் இந்த 3ம் தவறு. அந்த வுட்ஸ் டிஸ்பேட்ச் அது மட்டும் சரின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த சர்ஜென்ட் ரிப்போர்ட் அப்படின்றது இந்த கம்பல்சரி எஜுகேஷன் இருக்குல்ல, 6 to 14 இயர்ஸ்க்கு இருக்க சைல்டுக்கு கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்றத சொன்ன ஒரு அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்க, பிக் அவுட் தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். பொருந்தாத கூற்றை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த நாலுல எது தவறானது அப்படின்னு கூட சொல்லலாம். த ஹோலி புக் ஆஃப் ஜோராஸ்ட்ரியன்ஸ் இஸ் ஜெண்ட் அவெஸ்தா. இது கரெக்டா? ஜோராஸ்ட்ரியர்களின் புனித நூல் ஜெண்ட் அவெஸ்தா என்பதாகும். இது சரி. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இந்த ஜெண்ட் அவஸ்தாவும் சொல்லுவாங்க, இல்லைன்னா வெறும் அவஸ்தானும் சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்க, ஜொராஸ்டர் ஆஃப் பர்சியா இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் ஜொராஸ்ட்ரியனிசம். ஜொராஸ்ட்ரிய சமயத்தை கண்டறிந்தவர் ஜொராஸ்டர் ஆவார். இதுவும் சரி. அடுத்து பாருங்க, the பாண்டியா symbol was the fish. பாண்டியர்களின் சின்னம் மீன். கரெக்ட் தானே? Fire was worshipped by Zoroastrians. ஜொராஸ்ட்ரியர்களால் நெருப்பு புனிதமானதாக கருதப்பட்டு வணங்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் நம்மளுக்கு தவறான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, அதாவது பொருந்தாத ஒன்று. ஓகேங்களா, ஆக்சுவலி அவங்களுக்கு ஃபயரை இது பண்ணாங்க, அவங்களுக்கு இது பிடிக்கும், ஆனா அதை வர்ஷிப் பண்ணாங்களா அப்படின்றது ஒரு டவுட்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இதை நீங்க பாத்துக்கோங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் கரெக்ட்? இந்த 3ல எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேக்குறாங்க இல்லைங்களா? இதுல எது சரி எது தவறு அப்படின்றத பாத்துலாங்களா? நம்மளுக்கு ஆன்சர் என்னன்னா எல்லாமே சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது கொடுக்கப்பட்டுள்ள எல்லாமே சரி. The Madras Presidency was an administrative subdivision. The Madras Presidency during the British regime covered a vast exposure of southern part of India. Madras state was modern day Tamil Nadu, the Lakshadweep Island, northern Kerala, ராயல்சீமா அண்ட் கோஸ்ட் ஆந்திரான்னு சொல்றாங்க. அதாவது மதராஸ் மாகாணம் ஒரு நிர்வாக துணை பிரிவாகும். மதராஸ் மாகாணம் என்பது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இந்தியாவின் தெற்கு பகுதியில் பெரிய நிலைப்பகுதிகளை உள்ளடக்கி இருந்தது. மதராஸ் மாகாணம் தற்போது தமிழ்நாடு, லட்சத்தீவு, வடக்கு கேரளா, ராயல்சீமா மற்றும் கடலோர ஆந்திராவை உள்ளடக்கியது. இது எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் வருதுங்க. கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதுல எது சரி எது தவறு அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்கள் நம்மளுக்கு நிறைய வருது. சோ இதுல எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுல எது சரின்னா நம்பர் 1 மட்டும்தான் சரி, மீதி அதாவது நம்பர் 2 தவறு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது the English acquired the islands of Bombay in 1668 and set up their headquarters in Bombay 1687.
1668 பம்பாய் தீவுகளை பெற்று அங்கு தங்கள் தலைமையிடத்தை ஆங்கிலேயர் அதாவது இது கொஞ்சம் கட் ஆகுது வீடியோல, நான் சொல்றேன் கவனிச்சுக்கோங்க. 1687 ஏற்படுத்தின. கரெக்ட். அதாவது சூரத்லதான் ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்கும், அதை வந்து பம்பாய்க்கு அவங்க மாத்திடுவாங்க. இது சரி. ஆனா ரெண்டாவது தவறு. ஏன் தவறு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டியூரிங் ஹிஸ் ஃபர்ஸ்ட் வாயேஜ் வாஸ்கோ ட காமா கேம் வித் 170 men in 3 vessels. தனது முதல் பயணத்தில் வாஸ்கோ ட காமா 3 கப்பல்களில் 170 நபர்களோடு வந்தார் அப்படின்னு சொல்றாங்க. இது தவறு. ஏன்னா அவர் வந்து 170 நபர்களோடு எத்தனை கப்பல்ல வந்தார்னா 4 கப்பல்ல வந்தாரு. இங்க 3 கப்பல்கள் கொடுத்திருக்கிறதுனால இது வந்து தவறான ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. which of the following is wrong statement about அலாவுதீன் கல்ஜி? கீழ்கண்டவற்றுள் அலாவுதீன் கில்ஜி தொடர்பான தவறான கூற்று எது அப்படின்னு கேக்குறாங்க. அவரை பற்றின தவறான கூற்று எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4வதா இருக்கிறது அவரை பற்றிய தவறான கூற்று அப்படின்னு சொல்றாங்க. ஆர்கனைஸ் ஏ கார்ப்ஸ் ஆஃப் 40 அப்படின்றதுதான். இப்ப இதை 3 படிச்சுட்டு நான் அதை சொல்றேன். He collected land taxes directly from the cultivators. உழவர்களிடமிருந்து நில வரிகளை நேரடியாக வசூலித்தவர் அலாவுதீன் கில்ஜி. The first sultan to pay his soldiers in cash. படை வீரர்களுக்கு பணமாக ஊதியம் வழங்கிய முதல் சுல்தானும் அலாவுதீன் கில்ஜி தான். He introduced market reforms. சந்தை சீர்திருத்தங்களை அறிமுகம் செய்தவரும் நம்மளுடைய அலாவுதீன் கில்ஜின்னு சொல்றாங்க. ஆனா இது மட்டும் கிடையாது. He organized a corps of 40. 40 குழுவை அமைத்தவர் அலாவுதீன் கில்ஜி என்பது தவறு. ஏன்னா இந்த 40 குழுவை அமைத்தவர் யாருன்னா இல்துமிஷ். சரிங்களா? இல்துமிஷ் டெல்லி சுல்தான், மம்லுக் டைனாசிட்டியை சேர்ந்தவர். டெல்லி சுல்தான் பாருங்க, மம்லுக் டைனாசிட்டியை சேர்ந்தவர் 3வது ரூலர் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுதான் தவறான ஒன்று. அடுத்த கொஸ்டின் பாருங்க. குத்புதீன் ஷிஃப்டட் இஸ் கேபிட்டல் டு டெல்லி ஃப்ரம். எங்க இருந்து டெல்லிக்கு ஷிஃப்ட் பண்ணப்பட்டாரு அப்படின்னு கேக்குறாங்க. குத்புதீன் தனது தலைநகரை டேஷில் இருந்து டெல்லிக்கு மாற்றினார்னா லாகூர்ல இருந்து அவர் வந்து டெல்லிக்கு மாற்றினார் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் which is the correct statement of the following? எது சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னு கேக்குறாங்க. இதுவுமே நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஒரு சட்டம் இல்ல அந்த சட்டத்து வந்து எந்த ஆண்டு வந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இதுல கரெக்டா இருக்கிறது எதுன்னு சொல்றாங்கன்னா இந்த 3rd one, Ancient Monuments and Archaeological Site and Remains Act 1958. பழமை வாய்ந்த நினைவு சின்னங்கள், தொல்லியல் ஆய்வு களங்கள் மற்றும் எஞ்சிய பொருட்களுடைய சட்டம் வந்து 1958 வந்தது. அப்ப மீதி 3க்கான சட்டம் வந்து எப்போது வந்தது அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்தியன் ட்ரெஷர் ட்ராவ் ஆக்ட் 1972 இருக்கு இல்லையா, இது தவறு. எப்போதுன்னு பாத்தீங்கன்னா 1878. ஓகேங்களா? இந்திய புதையல் சட்டம் வந்து 1878. ஆன்டிகுவிட்டிஸ் அண்ட் ஹார்ட் ட்ரெஷர்ஸ் ஆக்ட் 1861. பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூலங்கள் சட்டம் 1861 இருக்குல்ல, இது தவறு. ஏன்னா இதுதான் வந்து 1972 இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, இதுதான் 1972. அடுத்து ரொம்பவுமே இம்பார்ட்டன்டா இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாவே கேட்டிருக்காங்க நம்மளுக்கு. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா யார் கொண்டு வந்தது? அலெக்சாண்டர் கம்மிங்ஹாம். இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? நியூ டெல்லியில இருக்கு. ஓகேங்களா? ஆர்கியாலஜிக்கல் இந்திய தொல்பொருள் ஆய்வு மையம் இதுதான் வந்து 1861 கொண்டு வரப்பட்டது. 1861 அலெக்சாண்டர் கன்னிங்ஹாமால கொண்டு வரப்பட்டது. Dash was a Dubash. Dubash அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க? டிரான்ஸ்லேட்டர் இன் பாண்டிச்சேரி டு அசிஸ்ட் பிரெஞ்ச் ட்ரேட் இன் இந்தியா. டேஷ் பாண்டிச்சேரி பிரெஞ்சு வர்த்தகத்தில் மொழி பயிர்ப்பாளராக துபாஷாக இருந்தவர் யாருன்னா, இவர் ரொம்பவுமே நம்ம தமிழ்ல இவரை வந்து நம்ம படிச்சிருப்போம். ஆனந்தரங்கம். ஆனந்தரங்கம் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு. இவரை பத்தி இன்னும் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நம்மள வந்து டியூப்ளெக்ஸ் தெரியும் இல்லையா, பாண்டிச்சேரி போனாலே அந்த கடற்கரையோரத்துல டியூப்ளெக்ஸோட செலவு வச்சிருப்பாங்க. சோ அவருடைய பர்சனல் செக்ரட்டரியாவும் அட்வைசராவும் இருந்தவர் தான் நம்மளுடைய ஆனந்தரங்கன் அப்படின்னு சொல்றாங்க. இவர் தான் வந்து டிரான்ஸ்லேட்டரா ஒர்க் பண்ணிருக்காரு. Next, which one of the following is not the prescribed qualification for becoming a ward member during the later Chola period? பிற்கால சோழர்களின் ஆட்சி காலத்தில் வார்டு உறுப்பினராக போட்டியிட கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்று தகுதியாக இருக்கவில்லை. அதாவது தகுதியை கொடுத்துட்டு இது வந்து எதிர் வந்து அதுல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எந்த தகுதி இல்லைன்னு சொல்றாங்கன்னா above 30 years 30 வயதுக்கு மேல். அப்ப மீதி தகுதி எல்லாம் அதுல இருந்திருக்கு. இது ஏன் தவறுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். டு பி எ மேல், ஒரு ஆணாக இருக்க வேண்டும். ஒரு வார்டு உறுப்பினரா போட்டியிடுறதுக்கு நீங்க ஒரு ஆணா இருக்கணும். பிலோ 70 years 70 வயதுக்கு கீழே இருக்கிறவரா இருக்கணும். வித் நாலேஜ் ஆஃப் வேதாஸ், வேதங்களின் அறிவு பெற்றிருக்க வேண்டும். இது மட்டும் ஏன் தவறுனா 30 வயதுக்கு மேல் இல்ல 35 வயதுக்கு மேல் வந்து நீங்க இருக்கணும் அப்படின்ற ஒரு சட்ட திருத்தம் இருந்திருக்கு. சரி, இதெல்லாம் நம்மளுக்கு எதன் மூலமா தெரிய வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உத்தரமேரு கல்வெட்டு. அதுதான் சோழர்களுடைய ஒரு ஃபேமஸான கல்வெட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, உத்தரமேரூர் கல்வெட்டு. அந்த கல்வெட்டு மூலயமா தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட்ங்க. சரிங்களா?
நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங். கண்டிப்பா நம்மளுக்கு மேட்ச் த ஃபாலோயிங்ல இந்த ஆர்டிகல் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வரும், இல்ல வந்துட்டு இந்த டாக்ஸ் சிஸ்டம் அந்த கொஸ்டின் வரலாம், இல்ல இந்த மாதிரி ஆக்ட். ஓகேங்களா, மேக்ஸிமம் பாலிட்டில இருந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் நம்மளுக்கு. சரிங்களா, பாருங்க மேட்ச் த ஃபாலோயிங். மேட்ச் த ஃபாலோயிங் இதுக்கான ஆன்சர் என்னன்றத ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா, ஸோ ஓகே, ஃபார் 2143 2 1 4 and 3. ஓகே, உள்நாட்டு திருமண சட்டம் வந்து 1872, இந்து விதவைகள் மறுமண சட்டம் வந்து 1856, தேவதாசி தடுப்பு சட்டம் வந்துட்டு 1947, சாரதா சட்டம் வந்து 1930 அப்படின்னு சொல்றாங்க. இந்த இயர்லாம் இம்பார்ட்டன்ட்ங்க, இங்கிலீஷ்ல நீங்க கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, த நேட்டிவ் மேரேஜ் ஆக்ட் வந்து 1872, இந்து Widows Remarriage Act 1856, தேவதாஸ் அபாலிஷன்ஸ் ஆக்ட் வந்து 1947, இந்த சாரதா ஆக்ட் வந்து 1930. இது யார் யார் வந்து இந்த இதுக்கு வந்து என்ன சொல்ல இருக்கிறத முன்னெடுத்து வந்தார்கள். இப்ப இந்த அபாலிஷன் சிஸ்டம்லாம் வந்து யார் முன்னெடுத்து வந்தாங்க, இப்ப சதியை ஒழிச்சவங்க யாருன்னு கேட்டா நம்ம டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொருத்தவங்க இருப்பாங்க, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், டேஷ் லேண்ட் கிஃப்டட் டு டெம்பிள்ஸ். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்கன்னா, இப்ப ஸ்கூலுக்காக வழங்கக்கூடிய லேண்டுக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப ஸ்கூலுக்காக வழங்கக்கூடிய லேண்டுக்கு பேர் தான் என்னன்னா சாலபோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுவே கோவிலுக்காக லேண்ட் வழங்குறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னா, அந்த லேண்டுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா தேவதானா. ஓகேங்களா, தேவதானம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா திருநாமாட்டுக்கண்ணி. ஓகேங்களா, நான் வேணா எழுதுறேன், நீங்க வேணா பாத்துக்கோங்க. ஓகேங்களா, TIRU. இதுக்கு இன்னொரு ஆக்சுவலி இது கொடுப்பாங்க, இல்லைன்னா இதையும் கொடுப்பாங்க இல்லையா, அதனால நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. திருநாமாட்டுக்கண்ணி. ஓகேங்களா, MATTUKANI. ஓகேங்களா, இதுக்கு இன்னொரு பேர், தேவதனாக்கு இன்னொரு பேர். ஸோ இதுல 2 கொஸ்டின் வந்துருப்பாங்க. சாலபோகம்னா ஸ்கூல்ஸ்க்கு வழங்கின அந்த இடத்துக்கு பேர். நெக்ஸ்ட் கூற்று காரணம்ல பாஞ்சாலங்குறிச்சி பாளையம் acted as an ally to the Nawab of Arcot. The Nawabs acted as their representatives in Karnataka. பாஞ்சாலங்குறிச்சி பாளையம் நவாபின் ஆளுகையின் கீழ் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்றாங்க. இந்த ஆன்சர் வந்து செக் பண்ணிக்கோங்க. டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே A and R ரைட்னு கொடுத்துருக்காங்க. ஆனா என்னோட கூற்றுப்படி இது ரெண்டுமே தவறு. ஏன்னா பாஞ்சாலங்குறிச்சி பாளையம் நவாபின் ஆளுகையின் கீழ் கொண்டு வரப்படல, அதுக்கு அகைன்ஸ்டா தான் இருந்தாங்க நம்மளோட கட்டபொம்மன் எல்லாருமே. அதே மாதிரி கர்நாடகாவில் நவாப் முகலாளர்களின் பிரதிநிதியாக செயல்பட்டனர் அப்படின்றதும் இது சரிதான். ஓகேங்களா, முகல்ஸ்க்காக தான் அவங்க இது பண்ணிருப்பாங்க. ஓகே, டென்டேட்டிவ் ஆன்சர் கீ கரெக்ட் தாங்க, செக் பண்ணுங்க. A and R கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Which dynasty formed 2 capitals in China? எந்த வம்ச ஆட்சி காலத்தில் சீனாவில் 2 தலைநகரங்கள் உருவாக்கப்பட்டன? தாங் டைனாசிட்டி. ஓகேங்களா, தாங் வம்சத்துல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஸ்விங் வம்சத்துலயும் 2 இது இருக்கு. நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங்ல, அதாவது விஜயநகர எம்பையர்ல எதுக்கு என்னென்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் தாங்க இது. ஓகேங்களா, 104 ஆப்ஷன் A 4321. பாருங்க 4 3 2 and 1. வாசல் அப்படின்றது என்னன்னா அரண்மனை பாதுகாவலர். ராயசம் அப்படின்றவர் செயலர் இல்லைன்னா கணக்கர். அடைப்பம் அப்படின்றவர் என்னன்னு சொல்றாங்கன்னா தனி உதவியாளர். காரியகர்த்தா அப்படின்னா செயல் முகவர். அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க வைத்த இந்த பெயர்கள் தான். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். லியோனார்டோ டா வின்சி, அவருடைய இயர் கொடுத்திருக்காங்க. was a versatile genius. இது கரெக்ட். He was a painter, sculptor, architect, military engineer, anarchist and poet. correct. His paintings of Mona Lisa, The Last Supper and The Virgin on the Rocks are illustrations of his talent அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா. இது எல்லாமே ட்ரூ, அனைத்தும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவர் ஒரு ஓவியர், சிற்பி, கட்டட வடிவமைப்பாளர், ராணுவ பொறியாளர், அந்த மாதிரி. ஓகேங்களா, அவரோட ஃபேமஸ் டிராயிங் தான் மொனோலிசாவோட டிராயிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, which is the wrong pair in the பல்லவா அட்மினிஸ்ட்ரேஷன். அதாவது இது வந்து பல்லவ காலத்துல பல்லவர்கள் நிர்வாகத்தில் எது தவறான இணை விடையை தேர்ந்தெடுக்குவோம். அதாவது அவங்க ஒவ்வொரு இதுலயும் இருக்கிறவங்களுக்கு ஆலோசகர்களுக்கு ஒரு பேர் இருக்கும் இல்லையா, அமர்த்தியாஸ். அதே மாதிரி அமைச்சர்களின் குழுக்கு பேர் என்னன்னா மந்திரி மண்டலா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். அது பிரைவேட் செக்ரட்டரி, கிங்கோட பிரைவேட் செக்ரட்டரிக்கு ரகசிய திக்ருதா. இது வந்து தவறுன்னு சொல்றாங்க. வருவாய்த்துறைக்கு வந்துட்டு மாணிக்க பண்டாரம் அப்படின்ற பெயர் கிடையாதுன்னு சொல்றாங்க. இந்த மாணிக்க பண்டாரம் அப்படின்ற அவர் யாருன்னா இந்த பேலஸை வந்துட்டு
பாதுகாக்கிறவர்னு சொல்லலாம். இல்லைன்னா இந்த ட்ரெஷரி கருவூலங்கள் எல்லாம் பாதுகாக்கிறவர் தான் இந்த மாணிக்க பண்டாரம், பல்லவ டைனசிட்டியில இருக்கிற அந்த ஹெட்டோடைய நேம்ஸ். நெக்ஸ்ட் இந்த ப்ராமினன்ட் ராஜ்புட்ஸ் வேர், ராஜபுத்திரர்களில் முக்கியமானவர்கள் யாருன்னா சந்தேலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து when was Venice traveler Marco Polo visited first time in காயல்பட்டினம். ஓகேங்களா, இந்த மார்க்கோ போலோ பத்தின கொஸ்டின் நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுமே வந்திருக்கு. இவர் வந்து எந்த நாட்டை சார்ந்த ஒரு டிராவலர் அப்படின்னு சொல்லிட்டு. வெனிஸ் நாட்டு பயணி மார்க்கோ போலோ முதலில் எந்த ஆண்டு காயல்பட்டினத்துக்கு வருகை புரிந்தார்னு கேக்குறாங்க. ஆக்சுவலி மார்க்கோ போலோ வந்து 2 times வந்து வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்தது என்னன்னா 1288 இந்த இதுல வந்திருக்காரு. அண்ட் செகண்ட் டைம் அவர் வந்தது வந்து 1293. ஓகேங்களா, இருமுறை வந்து இவர் வந்து விசிட் பண்ணிருக்காரு இந்தியாவுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாங்க. Name the family priest of Sambhaji who influenced him in his day-to-day administration. சாம்பாஜியின் தினசரி வாழ்க்கையில் ஆத்திகம் செலுத்திய அவருடைய குரு யார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதாவது சாம்பஜியுடைய குரு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவி கலாஷ். ஓகேங்களா, கவி கலாஷ் தான் அவருடைய குரு. அடுத்து பாருங்க, during the later Chola period paddy as tax was collected by an unit called kalam. 1 kalam is equal to dash kilogram கேக்குறாங்க. பிற்கால சோழர்கள் ஆட்சி காலத்தில் வரியாக வசூலிக்கப்பட்ட நெல் களம் என்ற அலகின் அடிப்படையில் வசூலிக்கப்படுகிறது. ஒரு களம் அப்படின்னா எத்தனை கிலோன்னு கேக்குறாங்க. எத்தனை கிலோனா 28 கிலோ. சரிங்களா, 28 கிலோ. முக்கியமா ராஜராஜ சோழர் காலத்துல இதெல்லாம் பின்பற்றினாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சிம்லா ட்ரிட்டி இந்த இயர், சிம்லா ஒப்பந்தம் நடைபெற்ற ஆண்டு எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சிம்லா ஒப்பந்தம் நடைபெற்ற ஆண்டு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1872. இது யாருக்கும் இடையே கையெழுத்திடப்பட்டது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கையெழுத்திடப்பட்ட ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. முக்கியமா நம்மளோட பிரைம் மினிஸ்டரான இந்திரா காந்தி இதை சைன் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. How many members are nominated in Lok Sabha by President? குடியரசுத் தலைவரால் மக்களவைக்கு நியமனம் செய்யப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2. சரிங்களா, இது ப்ரீவியஸா இருந்தது, இப்போ இந்த ஒரு சட்டம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா, சோ லோக்சபால பிரசிடென்ட் வந்து 2 மெம்பர்ஸை வந்து தேர்ந்தெடுக்கலாம். அடுத்து who can nominate 1 representative of the Anglo-Indian community to the state legislative assembly? Anglo-Indian வகுப்பினரிலிருந்து ஒரு பிரதிநிதியை சட்டமன்றத்திற்கு யார் நியமிப்பர்? யார்னா ஆளுநர், கவர்னர் வந்து நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. The provisions of article dash and dash explicitly confer the power of judicial review on a high court. உயர்நீதிமன்றத்தில் நீதி புனராய்வு அதிகாரம் வெளிப்படையாக கூறும் சட்ட பிரிவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்னென்ன சட்ட பிரிவுகள்னா 226 and 227. ஓகேங்களா, இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் எல்லாமே அட்லீஸ்ட் நீங்க எல்லாமே படிக்கலனாலும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டதையாவது பார்த்து வச்சுக்கோங்க. The important pilgrimage destination are called 4 damas in India. இந்தியாவில் 4 தாமஸ் என்று அழைக்கப்படும் புனித ஸ்தலங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இந்த 4 தாமஸ்னா என்னன்னா நார்த்ல ஒரு இடம், ஈஸ்ட்ல ஒரு இடம், வெஸ்ட்ல ஒரு இடம், சவுத்ல ஒரு இடமா வந்து ஒரு புனித ஸ்தலமா வந்துட்டு அறிவிச்சிருக்காரு. யார் இதை சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட பேர் என்னன்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆதி சங்கராச்சாரியா இவர் வந்து சொல்லியிருக்காருதா சொல்றாங்க. சோ அதுல என்னென்ன இடம்னா இதுதான் பாருங்க. பத்ரிநாத், பூரி, துவாரகா, ராமேஸ்வரம். பத்ரிநாத் வந்து நார்த்ல இருக்கு, பூரி வந்து ஈஸ்ட்ல இருக்கு, ராமநாதபுரம் சவுத்ல இருக்கு, அண்ட் துவாரகா வந்துட்டு வெஸ்ட்ல இருக்கு. ஓகேங்களா, இதுதான் வந்து 4 தாமாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து பாருங்க. The Panchasheel Treaty has been signed between India and dash. பஞ்சசீல ஒப்பந்தம் இந்தியா மற்றும் எந்த நாட்டுக்கு இடையே கையெழுத்திடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எந்த நாட்டுக்கு இடையே அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனா. ஓகேங்களா, சீனாக்கும் இடையே கையெழுத்திடப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டாலும் கேட்கலாம். 1954. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 1954. நெக்ஸ்ட் ஒரு ஆர்டிகல் கொஸ்டின் தான். Which article provides support for children to develop in a healthy manner? ஆரோக்கியமாக குழந்தைகள் வளர வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு என்னன்னா ஆர்டிகல் 39F. ஆர்டிகல் 39F. அடுத்த கொஸ்டின். டேஷ் இஸ் எலெக்டட் பை த மெம்பர்ஸ் ஆஃப் த லோக்சபா. டேஷ் மக்களவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். யாருன்னா சேர்மன் கொடுக்கலாம், இல்லைன்னா ஸ்பீக்கர்னு கொடுக்கலாம். ஓகேங்களா, இவர் தான் வந்துட்டு மக்களவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்னு சொல்றாங்க. According to the Citizenship Act 1955, the citizenship could be acquired through dash method. குடியுரிமை சட்டம் 1955 படி
ஒருவர் டேஷ் முறைகளில் குடியுரிமை பெற முடியும்னா 5 முறைகள்ல இது எதுலயாவது ஒண்ணுத்துலயாவது உங்களால வந்து இந்தியாவுடைய குடிமகனா ஆக முடியும்னு சொல்றாங்க. அந்த 5 எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பை பர்த் பிறப்பால, டெசன்ட், அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் மூலியமாகவோ இல்ல நேச்சுரலைசேஷன் மூலியமாகவோ இல்லைன்னா இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. இந்த 5 முறையில நீங்க ஏதாவது ஒண்ணுத்துல வந்து சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியாவுடைய குடிமகனுடைய இதுவை கொடுத்துருவாங்க. Which article provides free and compulsory education to all children? ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆர்டிகல் 21. குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்குவதை எந்த சட்டப்பிரிவில் குறிப்பிடுகிறது? அதாவது 6 முதல் 14 வயது உள்ள குழந்தைகள். இது RTEல வரும், ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். Oil and Natural Gas Commission ONGC was established in 1956 at எங்க வந்து இதை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்கன்னா டெஹ்ராடூன். ஓகேங்களா, டெஹ்ராடூன். எண்ணெய் மற்றும் எரிவாயு வளங்களை எடுப்பதற்காக 1956 எண்ணெய் மற்றும் எரிவாயு கழகம் உருவாக்கப்பட்ட இடம் தான் டெஹ்ராடூன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இன் விச் டிஸ்ட்ரிக்ட்ஸ் லோ இன்சிடென்ஸ் ஆஃப் இமிகிரேஷன் இன் தமிழ்நாடு? தமிழ்நாட்டில் வெளிக்குடியேற்றம் குறைவாக உள்ள மாவட்டங்கள். ஓகேங்களா, இப்ப சென்னை நீங்க ஆப்ஷன் வச்சு கூட சொல்லலாம். இப்ப சென்னையிலலாம் நிறைய பேர் வந்துட்டு குடியேறம் செய்வாங்க, எங்கெந்தோ இருக்கவங்க எல்லாம் சென்னையில இருப்பாங்க. ஸோ எந்தெந்த ஊருன்னு சொல்றாங்கன்னா சேலம், கரூர், கிருஷ்ணகிரி. இங்கதான் வந்துட்டு தமிழ்நாட்டில் வெளி குடியேற்றம் குறைவாக உள்ள மாவட்டங்கள் சேலம், கரூர் அண்ட் கிருஷ்ணகிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட், அக்கார்டிங் டு டேஷ் டிஃபைன்ஸ் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். அதாவது ஒருத்தர் வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான ஒரு டெஃபனிஷன் கொடுத்துருக்காருங்க. அந்த டெஃபனிஷனை சொன்னவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. That level of employment at which any further increase in spending would result in an inflationary spiral of wages and prices. Dash கூற்றுப்படி முழு வேலை நிலை என்பது கூலியும் விலையும் எந்த வேலை நிலையில் மாறி மாறி அதிகரிக்கின்றதோ அங்கு முழு வேலை வாய்ப்பு நிலவுகிறது என்கிறார். யார் சொல்றாங்கன்னு சொல்றாங்கன்னா லேர்னர். ஓகேங்களா, லேர்னருடைய கூற்று தான் இது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Which tax lived on profit of corporation and companies? டாக்ஸ் பத்தின கொஸ்டின் கண்டிப்பா நீங்க வந்து பார்த்தே ஆகணும். நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் சரி நிறைய வந்துட்டு நம்மளுக்கு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எந்த வரி நிறுவனங்கள், அலுவலகங்கள் ஆகியவை ஈட்டும் லாபத்தின் மீது விதிக்கப்படுகிறதுனா கார்பரேஷன் டாக்ஸ், நிறுவன வரி. சரிங்களா, நிறுவன வரி. நெக்ஸ்ட், காட்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எல்டின். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாவே நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, காட்டின் முதல் சுற்று நடைபெற்ற இடம் எதுனா ஜெனீவா. ஓகேங்களா, இந்த காட்டுக்கான ஒரு அப்ரிவேஷனும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் டாரிஃப் அண்ட் ட்ரேட். இந்த ட்ரேட் அண்ட் டாரிஃப்ஸ்க்கான ஒரு அக்ரிமெண்ட் தான். ஓகேங்களா, இது ஜெனீவால எப்போது நடக்கப்பட்டது அப்படின்னா 1947 ஃபர்ஸ்ட் நடந்தது, ஃபர்ஸ்ட் மீட்டிங். ஓகேங்களா, நெக்ஸ்ட், ரீசன்ட்லி இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல அப்ரிவேஷனாவே கேட்டிருக்காங்க. டேஷ் பிகம் த லார்ஜஸ்ட் எக்கானமி புஷிங் த யூஎஸ் டு த செகண்ட் பொசிஷன். சமீபத்தில் வாங்கும் சக்தி சமநிலையின் அடிப்படையில் டேஷ் மிகப்பெரிய பொருளாதாரமாக மாறி அமெரிக்காவை 2வது இடத்திற்கு தள்ளி உள்ளது. அதாவது அமெரிக்காவை 2வது இடத்துக்கு தள்ளி முதல் இடத்துல வந்த நாடு எது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேக்குறாங்க. யாரு அந்த நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனா. ரைட், ஓகே, சீனா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Which one to solve the barter system problem? பண்ட மாற்று முறையின் குறையை தீர்க்க எது உதவுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எது உதவுகிறதுனா மணி. ஓகேங்களா, மணி, பணம். Increasing coverage of marginalized groups, enhanced allocations and enlarged scope of services, that is now considered to be one of the world's largest programs of its kind. அதாவது ஓரங்கட்டப்பட்ட குழுக்களின் பாதுகாப்பு, மேம்பட்ட ஒதுக்கீடுகள் மற்றும் சேவைகளின் விரிவாக்கம் ஆகியவற்றுடன் டேஷ் இப்பொழுது உலகின் மிகப்பெரிய திட்டங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. எதுனா ஐசிடிஎஸ். ஐசிடிஎஸ் அப்படின்னா என்னன்னா இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ். இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ். இது வந்து இப்போது உலகின் மிகப்பெரிய திட்டங்கள்ல ஒன்றாக இப்போது கருதப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட், கிரானுலர் டிஸ்இன்டகிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் கிறிஸ்டலின் ராக்ஸ் டியூ டு. படிவ பாறைகளில் காணப்படும் இடங்களில் பாறைகள் சிறு துகள்களாக சிதறுதல் எதனால் நடைபெறுகிறதுன்னு கேக்குறாங்க. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹை டெம்பரேச்சர். ஓகேங்களா, அதிக வெப்பம்னால. The northern and middle part of the west coastal plain is termed as. மேற்கு கடற்கரைக்கு சமவெளியின் வடக்கு பகுதி மற்றும் மத்திய பகுதியின் பெயர்கள் என்னன்னா கொங்கன் அண்ட் கனாரா. ஓகேங்களா, ஜியாகிரபிக்கெல்லாம் மேக்ஸிமம் நம்மளால எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா அந்த இடத்துக்கு பேரு என்ன, இது இப்படி இருந்தா என்ன அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரும்.
Imagine if you are standing in India facing north, find in which direction is Sumatra located. Important previous year question. Sumatra is located in the east. கிழக்கு. நீ இந்தியாவில் வடக்கு நோக்கி நிற்பதாக கற்பனை செய்து கொள். எந்த திசையில் சுமத்ரா தீவு அமைந்துள்ளதுன்னு கேக்குறாங்க. எங்கன்னா உன்னுடைய கிழக்கு திசையில இருக்கு. அடுத்து பிடாயின் என்றால் என்ன? பிடாயின் அப்படின்றது என்னன்னா டெசர்ட் டுவெல்லர்ஸ், பாலைவனத்தில் வசிப்போருக்கு பேர் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா பிடாயின். ஓகேங்களா, பிடாயின். அடுத்த question. To locate a place exactly on earth, dash extensions are required. புவியில் ஓரிடத்தின் அமைவை மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள டேஷ் தேவைப்படுகிறதுனா latitudes and longitudes இரண்டுமே தேவைப்படும். அச்சக்கோடுகள் மற்றும் தீர்க்க கோடுகள் இது ரெண்டுத்தையும் வச்சுதான் நம்ம எக்ஸாக்ட் பொசிஷனை சொல்ல முடியும். Which one of the following is not an example of metamorphic rocks? கீழ்காண் வருவனவற்றுள் எது உருமாறிய பாறைக்கு உதாரணம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எது வந்து உதாரணம் அல்லன்னு சொல்றாங்கன்னா தேர்ட் ஆப்ஷனான கிரானைட். ஓகேங்களா, கிரானைட் வந்து உதாரணம் இல்லை, ஏன்னா இது வந்துட்டு இக்னீஷியஸ் ராக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல இக்னீஷியஸ் ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. மெட்டாமார்பிக் ராக்ல இது வராது. அடுத்து, if the interval between lightning and thunder is less than dash seconds, we are in danger. இடிக்கும் மின்னலுக்கும் இடையே உள்ள இடைவெளியானது டேஷ் நொடிக்கும் குறைவாக இருந்தால் நாம் ஆபத்தில் இருக்கிறோம் என்று பொருள்னா 30 நொடிகளுக்கு குறைவாக இருந்தால். If it is 5 AM at New York City, USA, what would be the time at New Delhi, at the capital of India? அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் காலை 5 மணியாக இருக்கும் போது இந்தியாவின் தலைநகரமாக புதுடெல்லியின் நேரம் எவ்வளோனா பிளஸ் 10:30 ஆட் பண்ணிக்கினா 3:30 PM. ஓகேங்களா, 10:30 வந்து அதிகமாக ஆட் பண்ணிக்கணும் டைம். ஓகேங்களா, அப்போ அந்த ஏஎம்ல இருந்து பிஎம்ஆ ஷிஃப்ட் ஆயிடும். நெக்ஸ்ட், which of the following is not a sub branch of geography techniques? கீழ்கண்டவற்றுள் புவியியல் நுணுக்கங்களில் சேராதது எதுனா கிளைமட்டாலஜி. சரிங்களா, புவியியல் நுணுக்கங்களில் சேராதது எதுன்னு சொல்றாங்கன்னா கிளைமட்டாலஜி. ஏன்னா இது வந்து பிசிக்கல் ஜியாகிரபியோட ஒரு பிரான்ச்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஜியாகிரபி டெக்னிக்ஸ்ல வராது, பிசிக்கல் பிரான்ச் இது ஜியாகிரபியோட ஒரு பிரான்ச். It is a steep sided short tipped saw-toothed ridges which have undergone glacial erosions from two sides. பனி ஆறுகளால் இரு பக்கத்திலும் அரிக்கப்பட்டு சரிவையும் கூர்மையான முனைகளையும் கொண்ட பகுதி என்னன்னு சொல்றோம்னா முகடுகள், அரட்டஸ். ஓகேங்களா, அரட்டஸ். அடுத்து பாருங்க, டேஷ் இஸ் தி செகண்ட் லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் காப்பர் இன் தி வேர்ல்ட். உலகின் தாமிர உற்பத்தியில் இரண்டாவது மிகப்பெரிய நாடாக விளங்குவது எதுனா சிலின்னு சொல்றாங்க, சிலி. அடுத்தது, moist prevailing winds being lifted over the southern Alps. ஆல்ப்ஸ் மலையின் மீது ஈரப்பதமிக்க முதன்மை காற்று மோதி மேல் எழுவதால் உருவாகும் காற்றினுடைய பேர் என்னன்னா நார்த்தன் வெஸ்டர் லைன்ஸ். இதுதான் அதோட ஃபுல் ஃபார்ம். நார்த் வெஸ்டர்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை வெஸ்டர் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெஸ்டர் லைஸ் இல்லைன்னா நார்த் வெஸ்டர் லைஸ் இல்லைன்னா நார் வெஸ்டர், எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. எப்படி கொடுத்தாலும் நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி காற்று கொஸ்டின் வந்து ஒன் செகண்ட்ங்க. இந்த மாதிரியான காற்று கொஸ்டின் கண்டிப்பா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நம்மளுக்கு வருதுங்க. இம்பார்ட்டனா எந்த மலையிலேருந்து இப்படி வீசும் காற்றுக்கு பேர் என்ன, இப்படி வீசும் காற்றுக்கு பேர் என்ன. இப்போ இந்த கொஸ்டின்லாம் நீங்க ஏற்கனவே பார்த்துருப்பீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல. அப்ப எந்த இதுல இருந்து அடிக்கடி கேட்கறாங்கன்றத பார்த்து அதை நல்லா தரவா படிச்சு வச்சுக்கோங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் டஸ் நாட் இன்க்ளூட் இன் டாப் 5 பாப்புலேட்டட் சிட்டிஸ் ஆஃப் த வேர்ல்ட்? கீழ்கண்ட உலகின் மிக அதிக மக்கள் தொகை உள்ளடக்கிய முதல் 5 நகரங்களில் உட்படாதது எதுனா நைரோபி வந்து ஃபர்ஸ்ட் 5ல வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் 5ல இருக்குன்னா டோக்கியோ ஃபர்ஸ்ட் பிளேஸ், டெல்லி செகண்ட் பிளேஸ், ஷாங்காய் தேர்ட் பிளேஸ், 4th வந்து டாக்கா, 5th வந்து கைரோ. ஓகேங்களா, சாரி. Okay, the rays of the sun fall vertically on the equator. All places have equal days and nights. It is autumn in the northern hemisphere and dash in the southern hemisphere னு கேக்குறாங்க. பூமத்திய ரேகை சூரிய ஒளியை செங்குத்தாக பெற்றுக்கொள்வதால் உலகின் எல்லா இடங்களிலும் இரவும் பகலும் சமமாக இருக்கும். இது வட துருவத்திற்கு வசந்த காலமாகவும் தென் துருவத்திற்கு டேஷ் காலமாகவும் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்கே என்ன காலம்னா ஆட்டம், அதாவது இலையுதிர் காலம். சரிங்களா, இலையுதிர் காலம். Which one of the following wrongly matched? கீழ்கண்டவற்றில் இது தவறாக பொருந்தியுள்ளதுனா
ஏலகிரி 70 ஏர்பின் பென்ஸ். ஏலகிரியில 70 கொண்ட ஊசி வளைவுகள் இருக்குன்னு சொல்றாங்க. இது தவறு. ஏன்னா எத்தனை இருக்குன்னா 14 இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஊட்டியை வந்து மலைகளின் ராணின்னு சொல்லுவாங்க. இது சரி. மேகமலையை வந்து மேகங்கள் குவியும் மலை அப்படின்னு சொல்றதும் சரி. அடுத்து ஜவ்வாது அப்படின்றது இயற்கையின் சொர்க்கம். இதுவும் சரி. Which country has the highest fertility rate in the world? உலகிலேயே அதிக கருவுறுதல் விகிதம் கொண்டுள்ள நாடு எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அந்த நாட்டுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா நைஜர். ஓகேங்களா, நைஜர். அடுத்து பாருங்க, ஃபைண்ட் அவுட் த டிஃப்ரெண்ட் ஒன். வேறுபட்ட ஒன்றை கண்டறிக. ஒரு 4 கொடுத்துட்டு இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய நம்மளுக்கு கேட்கறாங்க. இதுல எது வந்து வேறுபட்ட ஒன்றுன்னு சொல்றாங்க. இந்த மெட்டியோசாட் அது வந்து வேறுபட்ட ஒன்று. இது 3ம் வந்துட்டு ஒண்ணு, இது மட்டும் தனி அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து ரிமோட் சென்சிங் சேட்டலைட், இது வந்து மெட்ரோலாஜிக்கல் சேட்டலைட். இது 3 ரிமோட் சென்சிங் சேட்டலைட், லாஸ்ட் ஒன் மட்டும் மெட்ரோலாஜிக்கல் சேட்டலைட்னு சொல்றாங்க. Which place connects the Arctic Ocean and Pacific Ocean? ஆர்டிக் பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கும் பகுதிக்கு பேர் என்னன்னா பெரிங் ஸ்ட்ரெயிட், பேரிங் நீர்ச்சந்தி. சரிங்களா, பேரிங் நீர்ச்சந்தி. Which river is called as விருத்த கங்கா? விருத்த கங்கா என்று அழைக்கப்படும் நதி எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எந்த நதியை வந்து விருத்த கங்கான்னு அழைக்கிறாங்கன்னா கோதாவரி. கோதாவரியை தான் விருத்த கங்கா. நான் ஆல்ரெடி இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்கும் போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் உங்களுக்கு. ஃபைண்ட் அவுட் த ராங் பேர். தவறான இணையை கண்டறிகன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது ஒவ்வொரு நிறுவனத்துடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கெங்க இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுல தவறான ஒன்று என்னன்னா இதுதான் இந்தியன் பியூரோ ஆஃப் மைன்ஸ் வந்து சென்னை. அதாவது இதோடைய ஆஃபீஸ் சென்னையில இருக்கு. ஆனா இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னு சொல்றாங்கன்னா நாக்பூர்ல இருக்கு. ஓகேங்களா, நாக்பூர்ல இருக்கு. ஸோ இதுதான் தவறு. இந்திய சுரங்க பணியகம் வந்து அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நாக்பூர். அப்ப மீதி எல்லாமே சரியா இருக்கு. ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து கொல்கட்டா. இந்திய நிலவியல் கல ஆய்வு நிறுவனம் வந்து கொல்கட்டால இருக்கு. நான் ஃபெரஸ் மெட்டீரியல் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் சென்டர் வந்து ஹைதராபாத். இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையத்துடைய தலைமையகம் வந்து ஹைதராபாத்ல இருக்கு. அடுத்து மேங்கனீஸ் ஓர் இந்தியன் லிமிடெட் வந்து நாக்பூர்ல இருக்கு. இந்திய மாங்கனீஸ் தாது நிறுவனம் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் நாக்பூர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Which one of the following is not the area of Great Northern Plains? கீழ்கண்டவற்றுள் எது வட பெரும் சமவெளிகள் பகுதியை சார்ந்தது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எதுனா ஆப்ஷன் டி, தி டெக்கன் பிளாட்யூ, தக்கான பீடபூமி. லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஐடென்டிஃபை த ராங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த கிவன். கொடுக்கப்பட்டவற்றில் தவறான ஒன்றை கண்டறியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. இந்தியா ஹாஸ் 4 மேஜர் ஷிப்யார்ட்ஸ். இந்தியாவில் 4 முக்கிய கப்பல் கட்டும் தளங்கள் உள்ளன. சரி. There are 13 major seaports in India. இந்தியாவில் 13 பெரிய துறைமுகங்கள் உள்ளன. சரி. நாவாசேவா போர்ட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஜவஹர்லால் நேரு போர்ட். நவசேவா துறைமுகம் ஜவஹர்லால் நேரு துறைமுகம் எனவும் அழைக்கப்படுகிறது. இதுவும் சரி. இப்ப இது எல்லாத்துலயுமே ஒரு கொஸ்டினா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. இதுல தவறானது எது? இதுதான் தவறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். காரணம் என்னன்னா, இந்தியா ரேங்க் 2nd லார்ஜஸ்ட் ஷிப் ஓனிங் கண்ட்ரி இந்த வேர்ல்டு. இந்தியா கப்பல் கட்டும் தொழிலில் உலக அளவில் 2வது இடத்தை பெற்றுள்ளதுன்றாங்களே, இதுதான் வந்து தவறான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. காரணம் என்னன்னா, எத்தனாவது பிளேஸ்ல இருக்குன்னா 16th. ஓகேங்களா, 16வது இடத்துலதான் இந்தியா வந்து இருக்கு. ஸோ டீச்சர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸோ இல்லை நான் சொன்ன ஆன்சரில் ஏதாவது தப்பு இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதை நான் ஏற்றுக்கிறேன். அண்ட் அதை கமெண்ட் செக்ஷனும் நான் சொல்கிறேன். படிக்கிற நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.